உருளி இன்னைக்கு ரொம்ப அழகான அலங்காரம் பண்ணியிருக்கேன். விநாயகர் ஜம்முன்னு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த உருளி மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்பயும் போல் அந்த உருளியும் நான் அழகாக டெக்கர் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் செம்ம வெயில். உங்கள் வீட்டு வெயில் எங்கள் வீட்டு வெயில் கிடையாது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, விளக்கம் குளிர வச்சாச்சு. ஸோ லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஃப்ரைடே விளாக் தான் லாங் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் கொஞ்சோண்டு கிளிம்ஸ் காமிக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான வித்தியாசமான லஞ்ச் மெனு தான், ஆனால் ஹெல்த்தியான லஞ்ச் மெனு. என்னன்னு டக்குன்னு பார்த்துடலாமா? நீங்கள் இது என்னன்னு கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். நான் வீடியோடைய ஃபைனலில் நான் சொல்லிடுறேன் அந்த ரெசிபி. நான் இது கீரை கடையல் தான், ஆனால் என்ன கீரைன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டில் நான் சொன்னதுக்கப்புறம் அடைச்சா நான் இப்படி நினச்சி கூட பார்க்கலையே, இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதை நானும் தான் செய்வேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கீரை கடையில் சிறுபருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். இது என்ன கீரை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சைட் டிஷ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கோஸ் கேரட் பொரியல் செஞ்சுருந்தேன். சுண்டல் தனியாக வேக வச்சுருந்தேன். அதை தனியாக ஒரு சைட் டிஷ்ஷாக, இது ஒரு தனியாக ஒரு சைட் டிஷ்ஷாக இல்லாமல் சேர்த்து ஒன்றா கலந்துட்டேன் நான். ஸோ சுண்டலும் கேரட் கோஸ் பொரியல் தான். சுட சுட சாதம் அடுப்பில் வெந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சிச்சுன்னா அது ரெடி ஆகிடும். இதுதான் சிம்பிளான லஞ்ச் மெனு நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமைக்கு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கீரை கடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி கீரை கட்டு வாங்குவோம்ல, கொத்தமல்லி கட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி மேலாப்பில் தூவிக்கலாம்னு சொல்லுவோம்ல, அந்த கொத்தமல்லி கீரை கடையில் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். இதே வெள்ளிக்கிழமை விளாக் லாங் வீடியோ வரும், அதில் நான் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அக்காவுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த Q&Aவும் அதில் வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்க சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சாரீ தான். ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் தான் இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து என்னுடைய பாடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரும், ஸ்லீவ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் கூட வந்த கலரையுமே நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தச்சிருக்கேன். நார்மலான ஒரு நெக் வச்சு நார்மலாக நாட் வச்சு தச்சிருக்கேன், அவ்வளோதான். இது ஏற்கனவே போட்டது தான். கூட ஒரு சில்க் த்ரெட் ஜும்கா அண்ட் கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா கலர்ஸில் நான் பேர் பண்ணியிருக்கேன். அழகா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். குடுகுடுன்னு போகிறாரு, குடுகுடுன்னு வராரு, குடுகுடுன்னு போகிறாரு, குடுகுடுன்னு வராரு. எதையோ பற்றி பேசுகிறாலே நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுறது, அப்படி தானே? அதே தான். சரி, ஓகே.